நீங்கள் முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்கள் எல்லாரும் மனசாட்டு சொல்லுங்க. நான் இல்லை, நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு? சொல்லுங்கய்யா. இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க? பெண் காவலர்களுக்கு கற்பமாக இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை. இதை முதலாக கொண்டு சொன்னது யாரு? நான் தான் 2016. நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு என்ன வந்துருச்சு? 2 முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சுல. அப்போ கையெழுத்திட்டு ஏற்காத RN ரவி. இந்த பிரபாகருங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன், இவர் தமிழர் இல்லை. ஏற்கனவே தமிழனுக்கு இங்கே வேலை வாய்ப்பில் ஒன்றும் இல்லை, முட்டை. இதில் தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகரன் ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டால் என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும்? அப்போ அவரை சைலேந்திர பாபா நிராகரிச்ச அந்த ஆளுநர் இவருக்கு இது கையெழுத்து போட்டார். ஏன்னா இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக வேலை செஞ்சார். மறுக்க முடியுமா நீங்கள்? இந்த பிரபாகர் டிஎன்பிசியில் தலைவராக போட்டிருக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூரில் பிஜேபி ஆதரித்து வேலை செஞ்சாரா இல்லையா? அதுக்கு பரிசான இது. எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும்? அப்போ இது யார் மாநிலம்? இடஒதுக்கீடுங்கிறீங்க. ஐயா நீங்கள் கவனிங்க, பாரதிய ஜனதாவில் 18 பேருக்கு மேலே போட்டிட்டாங்கல்ல, கூட்டணியை விடுங்க, 18 பேர் போட்டிட்டாங்கல்ல. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தோற்று போனார், அம்மா தமிழிசை தோற்று போனாங்க, தம்பி அண்ணாமலை தோற்று போனார், KP ராமலிங்கம் தோற்று போனார், எங்கள் மாமா நயினார் நாகேந்திரன் தோற்று போனார். இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுருக்காங்கல்ல. அவங்கள ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா? திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா? உங்களுக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கும்ல. இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் என் இனம் நிராகரிக்கப்படுது? ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கீங்க, தோற்ற பிறகு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக்கி அவரை கொடுத்தீங்க. திருப்பி இதில் ஒரு மாமா நயனார் கொடுத்துருக்கலாம், இல்லை அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம். அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க, போட்டிட்டாங்க. அது கொடுத்துருக்கலாம். இல்லை அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க. கூடுதலாக இதில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்காங்கல்ல. இது எந்த வழி நியாயம்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, சரி கொடுங்க. எங்களில் கல்லர் மறவர் MBCயில் இருக்குது. கல்லருக்கு எவ்வளோ உள்ஒதுக்கீடு ஒதுக்கிட்டீங்களா? கல்லருக்கு அதில் எவ்வளவு? மறவருக்கு எவ்வளவு? SC STயில் 18 விழுக்காட்டில் 3 விழுக்காடு அருந்ததிக்கு ஒதுக்கிட்டீங்க, சரி ஒதுக்கிட்டீங்க. அதில் தேவேந்தரன்னு இருக்கோம் நாங்கள், தேவேந்தரர். அதில் காலாடி இருக்குது, குடும்பம் இருக்கிறது, இந்த இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே எவ்வளவுன்னு ஒவ்வொருத்தருக்கு இது குடும்பருக்கு இவ்வளவு, காலாடிக்கு இவ்வளவு, அப்படி பிரிச்சிருக்கா? பறையரில் 72 பிரிவு இருக்கோம் நாங்கள். வள்ளுவர் இருக்கும், அது இருக்கும், ஏகப்பட்டது இருக்குது. இதில் யாருக்கு எவ்வளவு? என்ன நீங்கள் இது இதில் எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ஒதுக்கீடு இருக்குது? சரி, எனக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தா இதே SC STயில் ஆந்திராவில் எனக்கு எவ்வளவு? மகாராஷ்டிராவில் 36 லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு எவ்வளவு? கர்நாடகாவில் 1.25 கோடி பேர் இருக்கோம், இதே SC STயில் எனக்கு எவ்வளவு? அது ஏன் என்னையே பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஒரு கேனப்பை எலிச்சவா பைய மாதிரியே தெரியுது? அவரவர் லட்டு உருட்டி தனியாக வச்சுப்பீங்க, ஏன் லட்டை எல்லோரும் நொறுக்கி சாப்பிடுவீங்க, அப்படி தானே?